வணக்கம் மகளே. நடிகர் சிவாஜி கணேசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவாஜிக்கு எப்படி சிவாஜி கணேசன்ற பேர் வந்துச்சு, அவர் என்ன சாதிச்சார், எம்ஜிஆர் ஏன் ஓடினாங்கன்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி பிரபல சினிமா விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது இப்படியெல்லாம் கூட நடந்திருக்குமான்னு நமக்கே ஆச்சரியமாக இருக்கிற அளவுக்கு இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யன்ற நாடகத்தில் எம்ஜிஆர் தான் நடிக்க வேண்டியிருந்துச்சு. அது ஒரு 75 பக்க வசனம். மறுநாள் இரவு அரங்கேற்றம் இருக்குன்னு முந்தைய நாள் இரவு அண்ணா சொல்கிறாங்க. உடனே எம்ஜிஆர் சொல்லிடுறாங்க, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அண்ணாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது சிவாஜிக்கு நாடக வாய்ப்பு இல்லாமல் அண்ணாவோட ஆஃபீஸில் தான் பயின்றாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் ஒரு நாடக நடிகர்னு அண்ணாவுக்கு ஏற்கனவே தெரியும். அவர் பக்கத்தில் போய், கணேசா நாளைக்கு ராத்திரி ட்ராமா, அதுக்குள்ளே எவ்வளோ முடியுதோ படி, அப்புறம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலான்னு அண்ணா சொல்கிறாங்க. காலையில் 10 மணிக்கு டயலாக் கொடுத்துட்றாங்க. 2 மணிக்கு வந்து நின்றுடுறாங்க. என்ன கணேசான்னு கேட்குறாங்க அண்ணா. டயலாக் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்கிறாங்க சிவாஜி. அதுக்குள்ளவான்னு ஆச்சரியப்பட்டுட்டு அண்ணா ரிஹர்சல் பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. சரின்னு சொல்லி சிவாஜியும் சொல்லிடுறாங்க. 75 பக்க வசனத்தையும் 1.5 மணி நேரத்துக்குள்ளே அண்ணா எப்படி உணர்ச்சியோட எண்ணங்களோடு சொல்லணும்னு எதிர்பார்த்தாரோ அப்படியே பேசியும் முடிச்சிடுறாங்க. அண்ணா அப்படியே ஆச்சரியத்தில் உறைஞ்சு போய் சிவாஜியை பார்த்துட்ருக்காங்க. நைட்டு மேடையில் பெரியார் தலைமையில் தான் அந்த விழா நடக்குது. பெரியாருக்கு நாடகம்னாலே பிடிக்காது. இருந்தாலும் இந்த நாடகத்தை உட்காந்து பெரியார் பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு எல்லாரையும் பாராட்டும்போது, அந்த சிவாஜியாக நடித்தானே அந்த பையன் யாருன்னு கேட்குறாங்க. உடனே சிவாஜியை கூட்டிகிட்டு வந்து காட்டுறாங்க. உன் பேர் என்னப்பான்னு பெரியார் கேட்குறாங்க. என் பேர் கணேசன் சொல்லி சிவாஜி சொல்கிறாங்க. இன்னையிலேருந்து நீ சிவாஜி கணேசனாக இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்தான் ஒரு நடிகனாக சிவாஜி கணேசனாக உயர்ந்து சினிமாவில் எங்கேயோ போயிட்டாங்கன்னு சொல்லலாம். பராசக்தி படம் அவருக்கு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இந்த தருணங்களை தான் டாக்டர் காந்தராஜ் குறிப்பிட்டிருக்காங்க.